கோவையில் மாநில அளவில் நடைபெற்ற காது மற்றும் வாய்பேச இயலாதவர்களுக்கான கைப்பந்து போட்டியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 12 அணிகள் பங்கேற்று விளையாடினர். தமிழகத்தில் பொதுவாக அரசு மற்றும் தனியார் அமைப்புகள் சார்பில் கைப்பந்து போட்டிகள் நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் தமிழகத்தில் முதன்முறையாக கோவையில் காது மற்றும் வாய்பேச இயலாதவர்களுக்கான மாநில அளவிலான கைப்பந்து சாம்பியன்ஷிப் 2025 எனும் போட்டி நடைபெற்றது. தமிழ்நாடு காது கேளாதோர் விளையாட்டு கவுன்சில் மற்றும் கோவை மாவட்ட காது கேளாதோர் சங்கம் சார்பில் நடைபெற்ற இதில் ஜூனியர், சீனியர் என தனித்தனி அணிகளாக போட்டிகள் நடைபெற்றது. இந்த போட்டியில் சென்னை, கோவை, திருப்பூர், மதுரை, சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 12 அணிகள் பங்கேற்றனர். நாக் அவுட் முறையில் நடைபெற்ற கைப்பந்து இறுதிப் போட்டியில் சென்னை அணி முதலிடத்தையும், கோவை அணி 2ஆம் இடத்தையும், திருப்பூர் அணி 3ஆம் இடத்தையும் பிடித்து அசத்தினர். இதில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பைகளும் பதக்கங்களும் வழங்கப்பட்டது. தொடர்ந்து இந்த மாநில அளவில் நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு வரும் ஜூலை 9ஆம் தேதி ஆந்திர பிரதேச மாநிலத்தில் நடைபெறவுள்ள காது மற்றும் வாய்பேச இயலாதவர்களுக்கான கைப்பந்து போட்டியில் பங்கேற்க உள்ளதாக ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர். குட் ஈவினிங், வணக்கம். என்னோட நேம் வந்து டாமி. நான் வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷன் ஃபார் த பிரசிடென்ட்.
நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து தமிழ்நாடு கோயம்புத்தூர் ஜூனியர் சீனியர் எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து ஹாப்பியாக கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இது தமிழ்நாடு வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அசோசியேஷனில் இருந்து சப்போர்ட் எல்லாரும் இன்னும் மேலே வரணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஹாப்பியாக இருக்காங்க. பிளேஸ் வந்து 12 பிளேஸ்லேருந்து வந்திருக்கிறாங்க. மதுரை, சென்னை, கோயம்புத்தூர், அந்த திருப்பூர் பிளேஸ்லேருந்து எல்லாரும் வந்திருக்காங்க. மெம்பர்ஸ் வந்து டீம் வந்து 12 டீம் வராங்க. இங்கே மெம்பர்ஸ் டோட்டலாக வந்து எல்லாரும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வந்து ஃபஸ்ட் டைம் இதில் வந்து விளையாடுறாங்க, எல்லாம் ஷோ பண்ணி பார்க்குறாங்க. இது ஃபஸ்ட் டைம் விளாட்றது கவர்மெண்ட் பார்த்து ரொம்ப ஷாக்கிங் ஆகுது. எல்லோரும் ஹாப்பியாக இருக்குது. சேம் அதை மாதிரி நாங்களும் மேலே வரணும் அப்படிங்கிறாங்க. பிஃபோர் வந்து கிரிக்கெட் விளையாண்டுக்கோ, ஸ்போர்ட்ஸு, இப்போ கபடி எல்லாம் வரும். இப்போ வந்து வாலிபால் வந்து இது ஃபஸ்ட் டைம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ப்ளஸ் உமன்ஸ் வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருந்தாங்க. பர்சனல் வர முடியல, உமன்ஸ் டீம் வர முடியல, இல்லை வந்திருக்காங்க. எல்லோரும் வந்து தேங்க்யூ அப்படிங்கிறாங்க. நாங்கள் பிளான் பண்ண கவர்மெண்ட்டில் வந்து இதெல்லாம் பார்த்து அவங்க சப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் வந்து இன்னும் மேலே இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி குழந்தைங்களுக்கு இவங்களுக்கு எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தால் நல்லா சப்போர்ட் பண்ணி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃப்யூச்சர்லேயும் வந்து ஜாபும் ஹெல்ப் பண்ணும் எங்களுக்கு. எங்களுக்கு யாருக்குமே ஜாப் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. சப்போர்ட் பண்ணி ட்ரைனிங் கொடுத்து எடுத்து வந்து இந்தியா ஃபுல்லாக எது கொடுத்து சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணணும் ப்ளீஸ் அப்படிங்க. தேங்க்யூ அப்படிங்கிறாங்க. நான் வந்து எம்டிஜியில் வந்து நான் ஹார்ட் ஆஃப் ஹியரிங் அந்த அசோசியேட்லேருந்து எம்பிஎல்லேருந்து வந்திருக்கிறேன். இப்போ வந்து கோயம்புத்தூருக்கு ஃபஸ்ட் டைம் வாலிபாலுக்கு வந்திருக்காங்க. வின் யாருன்னு ரொம்ப ஃபஸ்ட்டு செகண்ட் சென்னை ஃபஸ்ட்டாக வந்திருக்கிறாங்க. கோயம்புத்தூர் செகண்ட் வந்திருக்காங்க. திருப்பூர் வந்து 3rd ப்ளஸில் இருக்காங்க. எங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது பார்த்து எல்லாம் செலக்ட் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னும் வந்து மேலே வரணும். எல்லாருமே இந்தியா ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு சப்போர்ட் செலெக்ஷன் பண்ணி ஃபுல்லாக வந்து சப்போர்ட் பண்ணணும். வின் ஆகிடும் ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட் ஹோப் எல்லோரும் வருவாங்க, மேலே வருவாங்க. எனக்கு ஹாப்பியாக இருக்குது பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. இப்போ வந்து குரூப்பில் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா திருப்பதியில் எல்லோருக்கும் வந்து இந்தியா ஃபுல்லாக விளையாட வர்றாங்க. 9th to 13th ஜூலை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. செலக்ட் பண்ணி வந்து ஹோப் அவங்க வின் ஆவாங்க.